ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அல்வாக்களோட அரசன்னே சொல்லலாம் பாதாம் அல்வா இன்றைக்கி பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதாம் பருப்பு வந்துட்டு டெய்லி 3 சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடியதுங்க. ஸ்கின் வந்துட்டு நல்ல சைனிங்காக வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்கின் வந்துட்டு நல்ல சைனிங் கொடுக்கும். இந்த பாதாம் பருப்பு வந்துட்டு நான் வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொதிக்கிற தண்ணியில் வேறொரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு இப்போ நான் வந்து பாத்திரம் மாற்றி பச்சை தண்ணியில் மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக பால் காய்ச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம் பருப்பு டெய்லி ஒரு 3 சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துகிட்டு இந்த பாலில் கலந்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த மாதிரி விரலில் வச்சுட்டு அழுத்துனீங்கனாலே அந்த தோல் வந்துட்டு தனியாக வந்துடுங்க. எப்போவுமே பாதாம் பருப்பு வந்துட்டு தோலோடு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே பிதிக்கி எடுத்துக்கலாம். நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சலாங்க. இந்த பாதாம் பருப்பு ஊற வைக்கிறது மட்டும்தான் அரை மணி நேரம். ஆனால் அபாரமான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பாதாம் அல்வா. இப்போ ஒரு கப் நிறைய வந்துட்டு பால் எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு கப் நிறைய வந்துருச்சு பாதாம் பருப்பு. அதில் வந்துட்டு அரை கப்பு தாங்க போடணும் ஒயிட் சுகர். ஒரு கப் பாதாம் பருப்பு எடுத்தோன்னா அதில் அரை கப் மட்டும்தான் போடணும். அதுதான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பால் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த பாதாம் பருப்பை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குங்குமப்பூவும் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுலாம். நான் இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் பாத்திரம் கூட வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்தாச்சு. இப்போ நெய் காஞ்சி வரட்டும். இந்த அடி பிடிக்காமல் வந்துட்டு கிளறிட்டே இருக்கணும் நம்ம, அதுதாங்க முக்கியம். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த பாதாம் பருப்பு அரைச்சதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பருப்பு வந்துட்டு ரொம்பவே நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய், இந்த பாதாம் பருப்பு அரைச்சது இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு டேஸ்ட்டில் வந்துட்டு ரொம்பவே அபாரமாக இருக்குங்க. ரொம்பவே இப்போ வந்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு பாருங்கள், கெட்டித்தன்மையாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வரணுங்க. இந்த டைம் வந்துட்டு நீங்கள் அந்த கலவையை வந்துட்டு தொட்டு பார்த்தீங்கன்னாக்க விரலில் ஒட்டக்கூடாது. அதான் வந்துட்டு கரெக்டான பக்குவம். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒயிட் சுகர் கொட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பு பாதாம் பருப்புக்கு அரை கப்பு ஒயிட் சுகர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதோட இன்னமும் நம்ம அதிகமாக போட்டோம்னா ரொம்பவே தித்திப்பாயிரும், சாப்பிட முடியாத அளவுக்கு. இதுவே நல்ல இனிப்பாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு குங்குமப்பூ ஊற வச்சதை எடுத்துகிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலரே நல்லா மாறி வருது பாருங்கள். இதுதான் வந்துட்டு அல்வாவோட பக்குவம். இந்த குங்குமப்பூ எதுக்கு போடுறோன்னு சொன்னால், இந்த குங்குமப்பூ வந்துட்டு நல்ல ஒரு ரிச்னஸான ஃப்ளேவர் கிடைக்கும். மற்ற அல்வாக்களை விட இந்த பாதாம் அல்வா வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க, அடிக்கடி வந்து செய்வீங்க வீட்டில். இது நல்லா கிளறி விட்டுட்டாக்க பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா செட் ஆகிருங்க அது. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஏலக்காய் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஏலக்காய் சேர்த்தோன்னா அதோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குமே தவிர இதோட இந்த பாதாம் பருப்பு, இந்த குங்குமப்பூ, இதோட ஃப்ளேவர் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும். அதனால் இதில் வந்துட்டு ஏலக்காய் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.